வெள்ளிக்கிழமை விரதம். வீட்டில் நன்மை பெருக என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை என்பது தெய்வத்துக்கு உரிய கிழமை. வாரத்தில் மற்ற நாட்களில் பூஜை செய்கிறத விட வெள்ளிக்கிழமை எல்லாருமே கண்டிப்பாக பூஜை செய்வாங்க. அது வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. வெள்ளிக்கிழமை விரதம் கடைபிடித்து வந்தால் லக்ஷ்மி, முருகர், சுக்கிரன் ஆகிய மூவரின் அருள் ஒன்றா கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. வாரத்தில் 6 நாள் வீட்டில் நம்ம விளக்கேற்றலனாலும் இந்த வெள்ளிக்கிழமை மட்டுமாவது விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை வீட்டை சுத்தம் செய்துட்டு விரதம் இருப்பவர்கள் குளிச்சுட்டு சாம்பிராணி புகை வீடு முழுக்க நம்ம போடும்போது வீட்டில் தெய்வீகமானம் அப்படியே இருக்கும். பிறகு லட்சுமி தேவியின் படத்துக்கோ அல்லது விக்கிரகத்திற்கோ மலர்களால் அர்ச்சனை செய்துட்டு தீபாராதனை காட்டலாம். ஒரு நாள் முழுக்க உபவாசம் இருக்கிறவங்க இருக்கலாம். இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க பாலும் பழமாவது சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். மாலை லட்சுமி தேவிக்கு பூஜை செஞ்சுட்டு விரதத்தை முடிக்கலாம். வெள்ளிக்கிழமையில் நம்ம என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையில் கடைகளில் பெரும்பாலும் குபேர விளக்கு கிடைக்கும். அதை வாங்கிட்டு அதில் தாமரை திரி போட்டு நம்ம விளக்கேற்றலாம். அதே மாதிரி திரி கூட வெட்டி வேரையும் நம்ம ஒன்றா திரித்து விளக்கேற்றும் போது அதோட நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். அப்படி செய்யும்போது செல்வ வளம் பெருகும். வெள்ளிக்கிழமையில் வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு சாம்பிராணி புகை கண்டிப்பாக காமிக்கணும். அப்படி காமிக்கும்போது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் விலகி நம்ம வீட்டில் உள்ள பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும். லக்ஷ்மிக்கு உகந்த கல்லுப்பு வாங்கி நம்ம வெள்ளிக்கிழமை வைக்கும்போது வீட்டில் ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். அது லட்சுமி கடாட்சத்தை எப்போதும் நிறைந்து இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வழி பண்ணும். வெள்ளிக்கிழமையில் அரச மரத்தை 11 முறை சுற்றி அந்த மரத்துக்கு அடியில் உள்ள விநாயகருக்கு 11 விளக்கு ஏற்றி வந்தால் பணவரவு அதிகரிக்கும். இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குன்னா கண்டிப்பாக அதை போய் செஞ்சு பாருங்கள். வெள்ளிக்கிழமை வீட்டில் ஒட்டடை அடிக்கவே கூடாது. அப்படி ஒட்டடை அடித்தா மகாலட்சுமி நம்ம மகாலட்சுமியை விரட்டுறதுக்கு சமம். அதனால் வியாழக்கிழமையே ஒட்டடெல்லாம் அடித்து முடிச்சிருங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமை அழுக்கு துணி வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வீட்டில் கடன் சுமை அதிகரிக்கும். நம்ம வியாழக்கிழமையே நம்ம வீடு ஃபுல்லாமே சுத்தம் பண்ணுறதுக்கு எப்போவுமே பழக்கமாக வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை அன்று பெண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். ஆனால் ஆண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. அப்படி செஞ்சால் நம்ம வீட்டில் வறுமை அதிகரிக்கும். அதே போல் வெள்ளிக்கிழமை முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, முக சவரம் ஷேவிங்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு. வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு மேலே சுக்கிரஹோரையில் வீட்டில் நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா பகீரதன் என்னும் மன்னன் அந்த விரதத்தை கடைபிடிச்சி இழந்து போன தனது அரசுரிமையை திரும்ப பெற்றதாக ஒரு வரலாறு உண்டாம். அது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். நீங்கள் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு லட்சுமி கடாட்சம் அதிகமாக இருக்கும். வீடை இப்போ அங்கனங்கன்னா துணி இல்லாமல் அங்கங்கே எந்த ஒரு அழுக்கு ஒட்டடை எதுவுமே சேராமல் நம்ம வச்சுக்கிட்டாலே போதும். அதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம விரதம் எடுக்கோன்னா அதே மாதிரி 24 வெள்ளிக்கிழமை நம்ம ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்யும்போது நம்மளுக்கு நினச்சதை விட அதிக பலனே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு 3 வெள்ளிக்கிழமைன்ட்டு விட்டுறாதீங்க. ஒரு 24 வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இந்த நான் சொன்ன எல்லா இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு வீட்டில் எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த லக்ஷ்மி தாயார் நம்ம உதவி செய்வாங்க. எப்போவுமே வீட்டில் உள்ள நேர்மறை ஆற்றல் நம்ம வீட்டை விட்டு விலகி போய் எதிர்மறை ஆற்றல் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நம்ம தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும். வீட்டில் மாதுளக்கன்று இருக்குது அப்படின்னா துளசி செடியும் மாதுளக்கண்ணையும் பக்கத்தில் வைங்க. அப்படி வைக்கும்போது நம்ம வீட்டில் உள்ள கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனை எல்லாமே நீங்கி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். வீட்டில் செல்வ வளமும் அதிகரிக்கும். வீட்டில் சந்தோஷமும் அதிகமாகும். அன்றைக்கி பசும்பாலும் நெய்வேத்தியமாக பசும்பால் வச்சு பச்சை கலரில் வளையல் வாங்கி நீங்கள் லக்ஷ்மி தாயாரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும். அதே மாதிரி நம்ம உப்பு தீபம் போடுறது ரொம்ப சிறப்பு. மகாலட்சுமி தாயாரின் அருள் நம்மளுக்கு பூரணமாக கிடைக்கும். உப்பு தீபம் ஏற்றுறதுக்கு உகந்த நாள்னால் வெள்ளிக்கிழமை, அப்படி இல்லைன்னா பௌர்ணமி அன்னைக்கு. மற்ற நாட்கள்லாம் நம்ம உப்பு தீபம் ஏற்றக்கூடாது. நம்ம உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டால் சகல நோய்களும் தீரும். அதே மாதிரி கோயிலில் கோபுரத்துக்கு மேலே
நம்ம வந்து உப்பும் மிளகும் வாங்கி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தீராத நோய் கூட தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி நாட்களில் உப்பு தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டால் தொழில் தடை, வருமான தடை, பதவி உயர்வுக்கு ஏற்படுற தடை எல்லாமே விலகும். நீங்கள் வெள்ளிக்கிழமையில் உப்பு தீபம் போட ஆரம்பிக்கிங்க அப்படின்னா ஒரு 24 வாரம் தொடர்ந்து அதே மாதிரி போடுங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தாம்பலத்தில் கல் உப்பை நிரப்பி அது மேலே அகல் விளக்கு ஒன்றை வச்சு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரை போட்டு இல்லை தாமரை திரி போட்டு நம்ம விளக்கு ஏற்றலாம். இந்த அந்த உப்பு மேலே எரியிற அந்த ஜோதியோட சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் மற்ற தீபங்களை காட்டிலும் உப்பு தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது. இது வந்து பண பிரச்சனை, கஷ்டம், கடன் தொல்லை இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம இந்த விரதத்தை, இந்த உப்பு தீபத்தை நம்ம தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே வரலாம். பதவி உயர்வு கூட நம்மளுக்கு கிடைக்கும். மனதார எந்த ஒரு விஷயத்தையும் மனதார நினச்சி செஞ்சாலே அது கண்டிப்பாக நடைபெறும். நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசை, பிள்ளை வரம், மனதுக்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினச்சி இருக்கிறவங்க கூட இந்த விளக்கை நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கேட்ட வரம் கிடைக்கும். உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் நினச்சது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே போல் மற்றவர்களை அழிக்கணுங்கிற நோக்கத்தில் எதையுமே செய்யாமல், எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் எனக்கு இது கிடைச்சா போதும், இல்லை மற்றவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி செய்கிற எந்த ஒரு பிரார்த்தனையும் நம்மளுக்கு நல்லதாகவே நடக்கும். நீங்கள் இப்படி எந்த ஒரு விளக்கு ஏற்றுறோம் அடுத்தவங்களுக்கு நான் கெட்டது நினச்சி ஒரு வழிபாடு செய்யாதீங்க. இதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.